ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான மணி பாக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டீ பாக்ஸை வச்சும், இந்த ஹெட்செட், இயர்பாட்ஸ், இந்த ஜிஆர்டி டப்பா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்லைசரோட இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாதீங்க. இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான மணி பாக்ஸ் செய்யலாம். ஸோ இந்த மணி பாக்ஸ்க்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, A4 சைஸ் பேப்பர், ஸ்கெட்ச் பென், ஸ்கேல், பென்சில், அதுக்கப்புறம் வேஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மணின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரியான டீ பாக்ஸ் வேஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாதீங்க. இதை வச்சு நம்ம சூப்பரான மணி பாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 2 இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 இடத்துலையும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம அந்த ஹோல் போட முடியாது. ஸோ இந்த இடத்துல ஹோல் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல 2 இடத்துலையுமே நம்ம செலோ டேப் போட்டு சீல் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நல்லா நம்ம சீல் பண்ணியாச்சு. இப்போ சீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு ஹோல்ஸ் போட போகிறோம். ஹோல்ஸ் கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கோங்க. ஸோ அளவு எடுத்துகிட்டு கொஞ்சம் குட்டியாக போடுங்க. நீங்கள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன் உள்ளே இருக்கிற இடத்த மட்டும் கட் பண்ணுங்கள். பிகாஸ் பெரிய ஓட்டையாக இருந்துச்சுன்னா இது லேசான டப்பானால கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லேசாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நைஃப் இருந்துச்சுன்னா, பென் நைஃப் இருந்துச்சுன்னா இது அழகாக அதே மாதிரி அப்படியே ரைட் பண்ணிங்கன்னா, பென் மாதிரி ரைட் பண்ணிங்கன்னா அழகாக அது கட் ஆகிடும். நைஃப் யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி பார்த்து நல்லா ஹோல் வந்துருச்சு. நம்மளுக்கு நோட் நம்ம மடக்கி தான் போட போகிறோம். காயின்ஸ் போட்டாலும் இது நம்மளுக்கு போதுமானது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டினாமினேஷன் ஒட்ட போகிறோம், நம்பர்ஸ் ஒட்ட போகிறோம். ஸோ மேலே நம்ம ஒரு செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த மவுத்தை கொஞ்சம் சீல் பண்ணிடலாம். பிகாஸ் அந்த மவுத் ரொம்ப வீக்காக இருக்கும் நம்ம கட் பண்ணதுனால. ஸோ அதனால் இந்த மவுத் இன்னும் கொஞ்சம் நம்ம செலோ டேப் போட்டு நம்ம நல்லா சீல் பண்ணி திருப்பி இந்த எக்ஸ்ட்ராஸ் நடுவில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே அந்த செலோ டேப் அமுக்கி வச்சுட்டிங்கன்னா அந்த செலோ டேப் அழகாக ஸ்டிக் ஆகிக்கு அந்த மவுத் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான A4 சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. A4 சைஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே அளவு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இதே மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. ஸோ பொறுமையாக அளவெடுங்க. ஸோ அளவு எடுத்துகிட்ட பிறகு பென்சில் எடுத்து எந்தெந்த இடத்துலலாம் நம்ம கட் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இதுவை உள்ளே வச்சு நம்ம செலோ டேப் போட்டு டேப் அடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 2 எண்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம செலோ டேப் போட்டு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ நீட்டாக செலோ டேப் போட போகிறோம். இந்த A4 சைஸ் இந்த A4 சைஸ் பேப்பர் மேலே நிறைய செலோ டேப் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கெட்ச் பண்ணால் எழுதும் போது அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு எழுத முடியாது. ஸோ செலோ டேப்பை கவர்னால எழுத முடியாது. அதனால் லைட்டாக எந்தெந்த இடத்துலலாம் செலோ டேப் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அளவெடுத்த பிறகு அந்த பேப்பரில் டினாமினேஷன்லாம் எழுதிட்ட பிறகு நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டினாலும் பரவாயில்ல. அப்படி ஒட்டினாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் செலோ டேப் ஒட்டணும். பிகாஸ் நம்ம கிரையான்ஸ் எடுத்து நம்ம கலர் அடிக்கும் பொழுது அதுலேயுமே நம்மளுக்கு கிரையான் ஒட்டாது. அதனால் செலோ டேப் ஒட்டும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் பேப்பர்ஸில் மட்டும் ஒட்டிக்கோங்க.
ஸோ நான் இப்போ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். மிச்சது எல்லாமே நான் அப்படியே செல்லோ டேப் போட்டு அப்படியே ஒட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து மவுத் வந்து நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு செல்லோ டேப் கூட போட்டு நம்ம வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணி உள்ளே அப்படியே அமுக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து டினாமினேஷன் எடுத்து போகிறோம். ஒரு ஸ்கேல் பென்சில் எடுத்து உங்களுக்கு எந்த டினாமினேஷன் எந்த நம்பர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்பருக்கு வந்து செல்லோ டேப் இல்லாத இடத்துலலாம் பென்சிலை ட்ரா பண்ணாமல் செல்லோ டேப் இல்லாத இடத்துலலாம் ட்ரா பண்ணிக்கோங்க. செல்லோ டேப் இருக்கிற இடத்துல ட்ரா பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்கெட்ச் பெண்ணால் பண்ணாலும் நம்மளுக்கு சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை டினாமினேஷன் எத்தனை நம்பர்ஸ் வேணுமோ அத்தனை இது போட்டுக்கோங்க. உங்களுக்கு 1000 இது வேணும்னா அது போட்டுக்கோங்க. 5000 அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் 1 lakh வரைக்கும் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு டினாமினேஷன் தெரியணும். இப்போ 1000 rupees 5000 rupeesக்கு டினாமினேஷன் பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து 1000 rupees டினாமினேஷன் நீங்கள் மணி பேங்க் மணி பாக்ஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த நம்பரை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை உங்களுக்கு எதாவது நம்பர் தோணுனாலும் நீங்கள் அதையுமே எழுதிக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் நிறைய 1 rupee காயின் போடுங்க. ஸோ தட் அவங்க வந்து ஈஸியாக வந்து அவங்க அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இருக்கிற டினாமினேஷனில் நான் வந்து எழுதுகிறேன். அதில் இருக்கிற டினாமினேஷன் எழுதிட்டு நான் மோஸ்ட்லி வந்து இது என் பையனுக்கு கொடுக்க போகிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா நிறைய 1 rupee எழுதுகிறேன். ஸோ நிறைய 1 rupee 2 rupee 3 rupees அந்த மாதிரி நான் எழுத போகிறேன் இப்போது. ஸோ நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணால் எழுதலாம். ஸோ அதனால் வந்து 1 rupee 2 rupee 5 rupee 10 rupee அந்த மாதிரி நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ வந்து 100 rupees யாராவது கொடுக்குறாங்கன்னா 2 50 rupees கலர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 rupeesனால் ஒரு 2 rupee ஒரு 1 rupee கலர் அடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கலர் அடிக்கிறதுனாலே அவங்க நல்லா சேர்த்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங்கில் எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துலலாம் நல்லா செல்லோ டேப் போட்டு சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணிட்ட பிறகு ஸோ நம்மளோட மணி பாக்ஸ் ரெடி. இதே மணி பாக்ஸ் தான், இதே மாதிரி தான் நம்மளுக்கு ப்ராடக்டாகவும் விற்கிது அமேசானில். ஸோ இப்போ பாருங்கள் 10 rupees காயின் கொடுத்துருக்கேன். ஸோ 10 rupees காயின் அவன் உள்ளே போட்டு அவன் வந்து 10 rupees வந்து கலர் அடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் கலர் அடிக்கலாம். ஸோ பசங்க இஷ்டம் தான், எங்கே வேணாலும் கலர் அடிக்கலாம். நானுமே வந்து ஒரு பாக்ஸ் நான் ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5000 rupees இருக்குது. ஸோ 5000 rupeesக்கு நான் வந்து டினாமினேஷன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் நிறைய கலர் அடிச்சிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோனோட டப்பா தான் இது. இப்போ நான் ஒரு புது ஃபோன் வாங்கியிருந்தேன், அதோட டப்பா தான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா இதுவே நல்லா திக்காக இருக்கும். நம்ம வந்து ப்ராடக்டாக வாங்குறத நானும் வாங்கி 2மே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதை விட இந்த பாக்ஸே திக்காக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.